இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்க? நேத்து நைட்டு மச்சக்கால் எக்ஸ்பிரஸ் அவ்வளவு வேகமா கிளம்புச்சு. இப்போ ஷெட்ல நிக்கிற ரயில் மாதிரி மரவட்டியா கிடக்குது. சும்மா இருங்க அண்ணி. உன் மச்சான் கிட்ட மில்லுல வேலை கிடைச்ச விஷயத்த சொன்னியா? சொன்னேன். அதை எதுக்கு இவ்வளவு சோகமா சொல்ற? அத்தை நான் எது சொன்னாலும் என் மூக்க உடைக்கிற மாதிரியே பேசுது. இது ஒண்ணு பார்வதி வாங்கி கொடுத்த வேலை இல்ல, நானே ஆளுங்களை பேசி வச்சு வாங்கின வேலைன்னு சொல்லுது. சொன்னா சொல்லிட்டு போறாங்க, விடு. அது என்ன ஒரு பெரிய விஷயமா? உன் மச்சானுக்கு மில்லுல வேலை கிடைச்சிருச்சுல, அதுதான் முக்கியம். யார் மூலமா கிடைச்சா என்ன? அவரு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டா அடுத்து உங்க கல்யாணம் தானே. அத்தை என்ன சொன்னா என்ன? உன் மச்சான் திட்டல, அவருக்கு உன் மேல அன்பு இருக்குல்ல, அதான் முக்கியம். இதுக்கெல்லாம் போய் சொன்னங்கன்னா அப்புறம் அந்த வீட்டுல போய் காலம் பூரா குப்பை கொட்ட போறியே, அப்ப என்ன பண்ணுவ? அப்போ உன் மாமியார் எப்படி சமாளிப்ப? இப்பவே இதெல்லாம் சகஜமா எடுத்துக்கோ. எந்திரிச்சு வேலையை பாரு. நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். என்ன மாசி ஒரு அறிவு கட்டத்தனமா ஒரு காரியத்தை பண்ணியிருக்க? நான் என்ன சார் பண்றது? புது பசங்க வேணும் கேட்டது யாரு? நானா? அதுக்குன்னு என்ன போலீஸ் இப்ப பார்த்தோன்னா ஜன்னி வரவனையா வேலை செய்ய அனுப்புவ? சார் நான் என்ன ட்ரைனிங் சென்டரா வச்சிருக்கேன்? பாருங்க சார், பாருங்க. இதெல்லாம் எதிராளிங்க போட்டது. நான் என் தொழில எக்ஸ்போர்ட் சார். இது வரைக்கும் நான் சொதப்புனதே கிடையாது. பிறக்கிறப்ப யாரும் கத்தியோட பிறக்கிறது இல்லை. ரத்தம் பார்க்க தான் அனுபவம் வரும். என் லைஃப்ல இது மாரி சொதப்புனது இல்ல சார். விட்டா நீ பேசிட்டே போவ. வக்கீல் நீ சொல்லியா மேட்ர? நான் என்ன சார் சொல்றது? சார் அந்த பசங்களை ஜாமீன் எடுக்க முடியல சார். எவிடன்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. அவங்க உள்ள இருக்கிறதெல்லாம் சேஃப்னு அப்படியே உள்ள விட்டுட்டோம். அந்த பசங்களும் இத்தனை நாள் எந்த பேரையும் சொல்லாம யாரையும் காட்டி கொடுக்காம தாக்கு பிடிச்சிட்டு தானே இருக்காங்க. அந்த ரிஸ்க் எல்லாம் எடுக்க முடியாது செல்வம். என்ன பேசுற நீ? நேத்து சொல்லலைன்னா நாளைக்கு சொல்ல மாட்டான்னு என்ன நிச்சயம்? உனக்கு தெரியாதா இதுல எவ்வளவு விஷயம் இன்வால்வ் ஆயிருக்குன்னு? இது மட்டுமா நம்ம பண்றோம்? இது தவிர எவ்வளவு விஷயம் உள்ள இருக்கு தெரியுமா? இது அடியில இருக்கு. அடியில இருந்து உருவனா அப்படியே சரியும். என்ன நான் சொல்றது புரியுது இல்ல? என்ன செய்யணும் சொல்லுங்க சார். உள்ள இருக்கிறவங்க வாயை அடைக்கணும். புது பசங்க சார். ஆனா நான் இனிமேல் புதுசா பிசினஸ் ஆரம்பிக்க முடியாது மாசி. உன்கிட்ட நான் வந்ததே தப்பு. உனக்கு ஆளை மர்டர் பண்ண இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு. இனிமேல் நீ காருக்கு டிங்கர் இங்கோ பெயிண்ட் அடிக்கிறதா லாய்க்கு. அந்த மத்த 3 பசங்களும் கெட்டி சார். அந்த 4வது அம்மாஞ்சி பையன் தான் கொஞ்சம் ரிஸ்கா தெரியுறான். அப்ப அவன் வாயாதான் அடைங்கள. அவன் என்ன உனக்கு மாமனா மச்சானா? ஏன் இவ்வளவு யோசிக்கிறீங்க? அதெல்லாம் இல்ல சார். இத பார், விசாரணை ரொம்ப நாள்லாம் நடக்காது. இந்த தூக்கு தண்டனை கைதிங்கெல்லாம் ரொம்ப நாள் ஆனதால தூக்கு ரத்தானதுல இருந்து நீதித்துறை சுறுசுறுப்பாயிடுச்சு. எல்லா விதமான கேஸையும் சீக்கிரம் முடிக்க சொல்லி சென்ட்ரல் இருந்து ஸ்டேட்டுக்கு இன்டிமேஷன் வந்திருக்கு. ஹேங்கிங் கேஸ் மட்டும் இல்ல, எல்லா கேஸுமே இனிமேல் சுறுசுறுப்பா நடக்கும். ஒரு தடவை கூண்டில் ஏத்திட்டா சும்மா டப்புன்னு எல்லாத்தையும் முடிச்சிடுவாங்க. ஆமா, ஹியரிங் எப்போ வருது? இன்னும் 2 நாள்ல வந்துடும் சார். ஹியரிங் அப்போ அவன் இருக்கக்கூடாது. ஏற்பாடு பண்ணிடு. ஏற்பாடு பண்ணியாச்சு. இவ்ளோ பெரிய நகத்தை வளர விடக்கூடாது. ஆன்ட்டி என்ன செய்றீங்க ஆன்ட்டி? உங்களுக்கு பிடிச்ச இட்லி உப்புமா செஞ்சிட்டு இருக்கேன். ஆன்ட்டி என்னெல்லாம் போடுறீங்க ஆன்ட்டி? கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், காஞ்ச மிளகாய், கடலை பருப்பு. அப்பா இட்லி உப்புமாப்பா. உங்க 2 பேருக்கும் இதே வேலையா போச்சு. ஆன்ட்டி அப்பாக்கு இட்லி உப்புமா தராதீங்க. பாத்தியா பொண்ணுக்கு அப்பா மேல எவ்வளவு பாசம்னு? அப்படி இல்லம்மா,
இப்படி ம், இதை பார்த்து எழுதுங்க. குழந்தைய பாத்துக்கங்க சார். ஹாட் பாக்ஸ்ல டிஃபன் எடுத்து வச்சிருக்கேன், மறக்காம சாப்பிட்டுருங்க. ரொம்ப நேரம் கண்முழிச்சு உடம்ப கெடுத்துக்காதீங்க. நான் கிளம்புறேன், வரேன் சார். பார்வதி, ஆ? தினமும் வந்துட்டு போகிறது உனக்கு சிரமமாக இருக்குல்ல? அதெல்லாம் ஒரு சிரமமும் இல்லை சார். தினம் ஆஃபீஸ் முடிஞ்சு அப்புறம் வீட்டுக்கு வந்து அபிக்குட்டிக்கு பாடம் எடுத்து டிஃபன் செஞ்சு அப்புறம் அவளை சாப்பிட வச்சு தூங்க வச்சு நீ வேற வீட்டுக்கு போகிறதுக்கு ராத்திரி 8 மணி மேலே ஆயிடுது. அங்க போய் நான் என்ன பண்ண போறேன்? மோட்டு வேலையை பார்த்துட்டு உட்காந்துட்டு தானே இருக்க போறேன். இங்கேயாவது அபி கூட சந்தோஷமா இருக்கேன் சார். உனக்கு சேலரி ஏதாவது போட்டு தரலான்னு பார்த்தேன், பட் முடியல. இந்த அன்புக்கும் பாசத்துக்கும் நான் என்ன வேலை வச்சாலும் அது அபத்தமாக போயிடும். சரி பார்வதி, நீ தினமும் வீட்டுக்கு போகிறதுக்கு லேட் ஆகுதுன்றதுக்காக ஒரு ஆட்டோ அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஆட்டோ வெளியில் இருக்கு, நீ போகும்போது ஆட்டோலே போயிரு. சரிங்க சார். ம். குட் நைட். குட் நைட். மச்சான், இவனுக்கு இன்னுமாடா காய்ச்ச போல? டேய், அவனுக்கு இன்னும் பயமே போல. பயம் போனா எல்லாம் சரியாயிரும். அந்த வக்கீல் ஏதாவது ஃபோன் பண்ணாராப்பா? நம்மளை பற்றி என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னு ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? பயப்படாதடா, நம்ம மேட்டரை முடிக்க எல்லா ஏற்பாடும் நடந்துட்டு இருக்கு. ஐயோ, மேட்ரா? ஏய், ஓ மூஞ்சி. மச்சான், இவனுக்கு அன்னைக்கு ரத்தம் பார்த்த பயமே இன்னும் போலடா. டேய் தயிர், மேட்ரு முடிக்கணும்னா நம்ம இங்கிருந்து வெளியே போகிறதுக்கு என்ன, நீ வேற ஏதாவது நினச்சிக்கின்னு இருக்காத. ஆமாம், சொல்கிறது நீங்கள் ஒழுங்காக சொல்லுங்கள். உன் மேல தப்பு இல்லை போல. நீ வரமாட்டேன்னு தான் சொன்ன. தப்பு எங்க மேலதான். புது பசங்களை வச்சு வேலையை முடிக்கணும்னு சொன்னாங்க. ஒரு கை குறையுதுன்னு உன்னை உள்ள இழுத்து விட்டுட்டோம். தப்பு உன் மேல இல்லை பாலு. வெளியே போனதும் இவனை பிரிச்சு விட்டுலாம்டா நம்ம. ஆமாம், இப்படி தான் அந்த இன்ஸ்பெக்டரும் சொன்னான், அனுப்பிச்சி விட்டுறேன்னு. அவன் சொன்னதை நம்பி தான் நீங்கள் 3 பேர் இருக்கிற இடத்த காட்டி கொடுத்தேன் தெரியுமா? உன் புத்தி ஒன்றை விட்டு. டேய், என்னடா மாநாடு தொட பேசிட்டு இருக்கீங்க? ஜெயில இருக்கமேனு கொஞ்சமாவது பயம் இருக்காடா? வெட்டி பசங்களா, பேச்சு கேட்டுச்சு பிச்சு விடும் பிச்சு. ஆளுங்களையும் முகரையும் பாரு. நீங்களாம் கொலை பண்ணிட்டு வரீங்கல்ல, பேசாம படுங்கடா வெட்டி பசங்களா. ஏ, நம்ம அந்த பாஸ்கரை வெட்டினது இவருக்கு தெரியுமாடா? ஏன்டா? இல்லை, நம்மளை வெட்டி பையன் சொல்கிறாரே, அதான் கேட்குறேன்டா. டேய், என்ன நக்கலா? இப்பதான் சொல்லிட்டு போன பேசக்கூடாதுன்னு வந்த மூஞ்சி மோரல பேந்துரும் 5 பேருக்கும். பேசாம படுத்து தூங்குங்கடா. என்னடா நேரமாகுதுல, இன்னும் வேலைக்கு போலியா நீங்க? இல்லம்மா, மில்லுல இருந்து வேலை விஷயமா லெட்டர் வரும்னு பார்வதி சொல்லிச்சுல, அதுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். லெட்டர் வந்தா எடுத்துட்டு உடனே மில்லுக்கு போனல. சரிப்பா, நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துறேன், என்னன்னு பாருங்க. சரிம்மா. தேவகி, 100 நாள் வேலைக்கு ஊரே கிளம்பிட்டு இருக்கு, நீ வரல? நான் வரல. எப்பவும் நீ தான் முன்னாடி கிளம்பிட்டு இருப்ப, இப்ப நீ வரலன்னு சொல்ற. வந்தா கூலி கிடைக்கும்ல? அந்த ஆள்கிட்ட போய் நீயே கூலிக்கு மாறடி. இப்பதான் என் புருஷனுக்கு மில்லுல வேலை கிடைக்க போகுதுல்ல. ஆமால, புருஷனும் பொண்டாட்டியும் கஞ்சி கிஞ்சிக்கும் காஞ்சாலும் இந்த கெத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல.
சார் என் பேருக்கு ஏதாவது லெட்டர் வந்திருக்கா பாருங்களேன். இல்ல எதுவும் வரல உன் பேருக்கு. சார் மில்லுல இருந்து வேலைக்கு ஆர்டர் வந்திருக்கோம், கொஞ்சம் பாருங்க சார். இல்ல மில்ல இருந்து எல்லாருக்கும் வந்திருக்கு, ஆனா உன் பேருக்கு எதுவும் இல்ல. ஐயோ, எதுக்குடி இப்படி சட்டி பானையை போட்டு உடைக்கிற? வேற யார் மண்டைய போட்டு நான் உடைக்கிறது? அவ்வளவு நம்பிக்கை சொன்னா வேலை கிடைக்கும்னு ஒரு தப்பாலும் வரல. அதுக்கு இப்படி சட்டியை உடைச்சா சரியாயிடுமா? அவளை நம்பி நாங்க 2 பேரும் இன்னைக்கு வேலைக்கு போல. ஒரு நாள் கூலியும் போச்சு. ஷோ, ஏண்டி இப்படி பதற? இன்னைக்கு வரலன்னா நாளைக்கு வரும்டி. ஒவ்வொரு நாள் நம்பி இப்படி உட்கார்ந்தா நாங்க கஞ்சிக்கு என்ன பண்றதா? யார் உங்களை வேலையை விட சொன்னா? யாராவது ஒருத்தர் வீட்ல இருந்து ஒருத்தர் வேலைக்கு போயிருந்தா ஒரு ஆள் சம்பளமாவது கிடைச்சிருக்கும்ல. உன்னால நான் கெட்டு என்னால நீ கெட்டுன்னு 2 பேரும் ஏன் வேலைக்கு போகாம இருந்தீங்க? இந்த பார்வதி ஒரு விளங்காதவ. ஏய், ஏண்டி நேரத்துக்கு நேரம் நாக்கு சோடி பேசுற? நேத்து அவ கையை பிடிச்சிட்டு நீ தான் என் சாமிங்கிற, இப்ப விளங்காத வாங்குற. யோ, ஏதாவது பேசுன ஆஞ்சி புடு ஆஞ்சி. பார், நீ வேலைக்கு போயிருக்கலாம்ல, நான் இருந்து லெட்டர் வாங்கிருப்பல. யோ, உன்னை நம்பி நான் வெளிய போயிண்டா எவனா பஞ்சு மிட்டக்கார போயிருந்தான்னு வெச்சுக்கோ, அப்படியே மந்திரிச்சிட்ட மாதிரி நீயும் போயிருப்ப. ஏய், ஏண்டி இப்படி வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசுற? வேலைக்கு ஆர்டர் அனுப்பிச்சவளே வேலை கிடைச்சாச்சுன்னு சொல்லிட்டால்ல. ஒருவேளை தபால் அனுப்புனா லேட் ஆயிடுமோன்னு வரும்போது நேர்ல கொண்டு வரலாம்ல. எப்படி எடுத்துட்டு வருவா பாருங்க. வாங்க ஃபாதர். ஸ்தோத்திரம் ஃபாதர். ஸ்தோத்திரம்மா. காட் bless you. உட்காருங்க ஃபாதர். என்னங்க ஃபாதர் வந்திருக்காருங்க. இதோ வரேன். உட்காருங்க ஃபாதர். ஸ்தோத்திரம் ஃபாதர். காட் bless you my child. காட் bless you. ஆமா ஜாக்லின், நீ நடுவுல கொஞ்ச நேரம் ஞாயிற்றுக்கிழமை சர்ச் பக்கமே வர காணாமே. இல்ல ஃபாதர், மாதா கொடியேற்று விழாக்கு வந்திருந்தனே. அப்படியா? நான் கவனிக்கல போல. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். காட் bless you. ஆமா அலெக்ஸ், எங்க கொஞ்ச நாளா உங்களை சர்ச் பக்கமே காணோம்? வருஷத்துல ஒரு நாளாவது வந்து பாவ சங்கீதனம் பண்ணணுமே, அப்பதானே உங்களுக்கு தேவனுடைய கிருபை கிடைக்கும். ஆமா ஃபாதர், எலெக்ஷன் வருது இல்ல, தலைவர் எலெக்ஷனுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் என் பொறுப்புல விட்டுட்டாரு. அங்க எங்க ஓடி கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன், அதனால தான் சர்ச்சுக்கு வர முடியல ஃபாதர். சரி, என்ன எதுக்காக இங்க வர சொன்னீங்க? நம்ம ஜாக்லின் கல்யாண விஷயமா பேசுறதுக்காகத்தான் உங்களை வீட்டுக்கு வர சொன்னேன். நல்ல விஷயம் தானே, ஏற்பாடு பண்ணிடலாம். நீங்க உங்க உறவுக்காரரோட போய் பங்கு தந்தையை போய் பாருங்க, திருமண அறிக்கையை பதிவு செய்யுங்க. பதிவுல திருமணத்தை பாதிக்கக்கூடிய எந்த ஒரு அம்சமோ இல்லாத அளவுக்கு சான்றிதழை நீங்க கையெழுத்திடணும். அடுத்து வர்ற 3வது ஞாயிற்றுக்கிழமை திருப்பதி ஏற்றும் போது பங்குக்குரு இதை உங்ககிட்ட அறிவிச்சிடுவாரு. மற்ற ஃபார்மாலிட்டிஸ் தான் உங்களுக்கு தெரியுமே. ஜாக்லின், அப்பா உனக்கு கல்யாணம் பண்றதா இருக்காரு, உனக்கு சம்மதம் தானம்மா? எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல ஃபாதர். என்னம்மா சொல்ற? ஜாக்லின், உள்ள போ. நில்லுமா, நில்லு. இஷ்டம் இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஃபாதர். என்னம்மா சொல்ற? என்ன அலெக்ஸ், ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தாலியை காட்டுறாங்க, நீங்க என்னடான்னா கல்யாணம் பண்ணணும்னு சொல்றீங்க. அது மட்டும் இல்லாம சர்ச்சில் மனு போட்டு 15 நாள் பேண்ட் வாசிக்க சொல்றீங்க. அதை அறுத்து எறினா கேக்குறாளா? இந்த தாலியாலதான் எல்லா பிரச்சனையும். இப்பவே அதை அறுத்து எறிகிறேன். அலெக்ஸ், அவன் யாரா இருந்தாலும் சரி, ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டினவனோட அவனோட சேர்ந்து வாழ வைக்க முயற்சி பண்ணுங்க. அதை விட்டுட்டு 2வது கல்யாணம் பண்ணணும்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. அப்படியே நீங்க கல்யாணம் பண்ணிட்டா கூட அந்த பெண்ணு சந்தோஷமா வாழ்ந்துருவாளா? ஐயோ, உங்களுக்கு தெரியாது ஃபாதர், அவங்க குப்பத்துக்காரங்க, ரவுடிங்க, வேலை வெட்டி செய்யாம ஊரு சுத்துறவனுங்க. பணத்துக்காக இவ கழுத்துல தாலி கட்டியிருக்கான். நம்ம ஸ்டேட்டஸுக்கு அவன் சூட்டபிளான ஆளே இல்ல. அவன் ஒரு திருடன், ஜெயில இருக்காம. இந்த காலத்து பொண்ணுங்க இந்த மாதிரி திருட ரவுடிங்க கிட்ட எல்லாம் போய் வசமா மாட்டிக்கிறாங்க ஃபாதர்.
அவன் இவளை என்ன சொல்லி மயக்கினானே தெரியல. இவளும் முட்டாள்தனமா போய் அவன்கிட்ட தாலி கட்டிக்கிட்டான். நான் பிரிச்சு கூட்டிக்கிட்டு வந்தேன். தப்பு அலெக்ஸ். அவனை திருத்தி அவனோட உங்க பெண்ணை வாழ வைக்க முயற்சி பண்ணுங்க. ஃபாதர், அவன் திருடன் ஃபாதர். திருடனோ கொலைகாரனோ இவளை பொறுத்த வரைக்கும் அவன் புருஷன். அதனால தானே இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவுலேயும் அந்த பொண்ணு கழுத்துல தாலியை சுமந்துக்கிட்டு பாதுகாக்கிறா இல்லையா? ஃபாதர், அவன் நம்ம மதமே இல்ல ஃபாதர். அலெக்ஸ், எந்த மதமா இருந்தாலும் திருமணம் என்பது எல்லா மதத்துக்கும் பொதுவானது. எல்லா மதத்தையும் விட முக்கியமான ஒரு மதம் இருக்கு. அது என்ன தெரியுமா உங்களுக்கு? அதாவது திருமணத்துக்கு பொண்ணோட சம்மதம். அந்த மதத்துக்கு முன்னாடி வேற எந்த மதமும் குறுக்கணிக்க முடியாது. ஐயோ ஃபாதர், நீங்க இப்படி பேசுவீங்கன்னா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஒரு முறை கல்யாணம் ஆன பெண்ணுக்கு அதை மறைச்சு மறுமுறை கல்யாணம் பண்றதுக்கு நம்ம திருச்சபை ஒப்புதல் அளிக்காது. ஜாக்குலினுக்கு மறு கல்யாணம் பண்ணணும்ன்ற எண்ணத்தோட நீங்க சர்ச்சு பக்கம் வந்துடாதீங்க. ஃபாதர், என் பொண்ணுக்கு எங்க எப்படி கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு தெரியும். எனக்கு மதம் முக்கியம். கௌரவம், அந்தஸ்து, பதவி இது எல்லாமே எனக்கு முக்கியம். அது மட்டும் இல்ல, இது எல்லாத்தையும் விட நான் ஒரு அரசியல்வாதி. 4 பேருக்கு பதில் சொல்லணும். அலெக்ஸ், நீங்க மனுஷனா இருந்துதான் அரசியல்வாதியா மாறினீங்க. இப்ப அரசியல்வாதியா இருந்து மனுஷனா மாற முயற்சி பண்ணுங்க. கர்த்தர் உன்னை ரட்சிப்பார். காட் பிளஸ் யூ மை சைல்ட். நான் வரமா? பாத்தியாடி, உன் பொண்ணு செஞ்ச காரியத்தை பாத்தியா? ஃபாதருக்கு முன்னாடி என்ன அசிங்கப்படுத்திட்டான், என்ன ஏமாத்திட்டான். அவளை எங்க அடிச்சா எங்க வலிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நினைச்சேன். அதை செய்யறத தவிர வேற வழி இல்லை. காட்டுறேன், உன் பொண்ணுக்கு நான் யாருன்றதை காட்டுறேன்டி, காட்டு.